வணக்கம். புதுச்சேரியில் சுற்றுலா பயணி படகுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 8 சுற்றுலா பயணி படகுகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படகு அரிக்கமேடு பகுதியில் இருந்து தொடங்கி மாங்கோர் காடுகள் வழியாக வந்து தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் வந்தடைகிறது. இந்த நிலையில் அரசு அனுமதியின்றி சுமார் 20க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து தொழில் பிரிவு மீனவர் அமைப்பு மற்றும் விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடித்து வருவதாகவும் சுற்றுலா பயணி படகுகளால் மீன்வளம் எறா உற்பத்தி குறைந்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் அனுமதியின்றி செயல்படும் சுற்றுலா படகுகளில் விபத்து ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். அரசிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி பைக்கில் சென்ற உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் தூக்கி எறியப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் இஸ்மாயில் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல் தனது பைக் மூலம் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அதிகாலை 2 மணியளவில் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பு அருகே இஸ்மாயில் பைக்கில் சென்றபோது அதிவேகமாக சென்று அடையாளம் தெரியாத கார் பைக் மீது மோதிவிட்டு சென்றது. இதில் இஸ்மாயில் படுகாயமடைந்தார். விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்தவர்கள் காயமடைந்தவரை பார்த்துவிட்டு காரை எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 45.50 கோடியில் நவீன முறையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள குமர குருப்பள்ளத்தில் ஏற்கனவே அரசு குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்தனர். அந்த குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் கடந்த ஜனவரியில் அரசு சார்பில் 214 வீடுகளுடன் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்டமிடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. நவீன முறையில் 144 வீடுகள் மற்றும் 70 வீடுகள் என 2 பிரிவுகளாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கி நடைபெற்றது. அதன்படி தற்பொழுது 144 வீடுகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டது. வரும் ஜூன் மாதத்துக்குள் மேலும் 70 வீடுகளை கட்டி முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நவீன அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார். அவர் வீடுகளின் அறைகள் நன்றாக கட்டப்பட்டுள்ளதாக பாராட்டினார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுவை அருகே தங்கப்புதையல் கிடைத்ததாக சதுரங்க வேட்டை படபாணியில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த தமிழகத்தை கலக்கிய நெட்வொர்க் கும்பலை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் துரைக்கண்ணு நடமாடும் பஞ்சர் கடை வைத்துள்ளார். சம்பவத்தன்று அங்கு வந்த ஒரு கும்பல் அவரிடம் நைசாக பேசி தங்களிடம் தங்க புதையல் உள்ளது என்றும் குறிப்பிட்ட தொகை கொடுத்தால் அதிகப்படியான மதிப்புடைய தங்கத்தை கொடுப்போம் என கூறியுள்ளனர். இவர்களது ஆசை வார்த்தையை நம்பி துரைக்கண்ணு ரூபாய் 50,000 கொடுத்து தங்க பொட்டு நாணயங்களை வாங்கியுள்ளார். பின்னர் அந்த நாணயங்களை சோதனை செய்து பார்த்தபொழுது அது போலியான தங்கம் என தெரிய வந்தது. பின்னர் திடீரென அந்த கும்பலிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் தங்களிடம் புதிதாக கிடைத்த தங்க புதையல் உள்ளது, ரூபாய் 2 லட்சம் கொண்டு வந்தால் 10 லட்சம் மதிப்பிலான தங்க நாணயங்களை வாங்கி செல்லலாம் என கூறியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட துரைக்கண்ணு இது குறித்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் அந்த கும்பலை வலைவிரித்து பிடித்தனர். விசாரணையில் அம்மனங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த தர்மலிங்கம், அவரது மகன் வெங்கடேசன், புதுவை கணுவாப்பேட்டை சேர்ந்த நாசிம், நாகப்பட்டினம் ஏர்வாடி பகுதியை சேர்ந்த முரளி, புதுவை செல்லிப்பட்டு ஆனந்த், கடலூர் மாரியம்மன் கோவில் வீதி சுரேஷ் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தர்மலிங்கம் 25 ஆண்டுகளாக இதே போன்று தங்க புதையல் இருப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் மோசடியில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நவீன பால் கறவை இயந்திரங்கள் வாங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் ஆடு வளர்ப்பினை அதிகரிக்கும் பொருட்டு 50% மானியத்தில் 5 பெட்டை ஆடுகள் ஒரு கிடா வழங்கும் திட்டம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் சுத்தமான பால் உற்பத்தி அதிகரிக்கவும், பால் கறவையில் மனித ஆற்றல் பற்றாக்குறை குறைத்திடவும் புதுச்சேரியில் முதல் முறையாக நவீன பால் கறவை இயந்திரங்கள் கால்நடை விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளன. மேற்கண்ட 2 திட்டங்களுக்கான வழிகாட்டு முறைகள், விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மற்றும் விண்ணப்பங்களை புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ahd.py.gov.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அந்தந்த பகுதியில் உள்ள இத்துறையின் கால்நடை மருத்துவரிடம் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 12ஆம் தேதி என்று தெரிவிக்கப்படுவதாகும். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் ஒரு கறவை பசு வழங்கும் திட்டத்துக்காக அந்தந்த பகுதியில் உள்ள இத்துறையின் கால்நடை மருத்துவர் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 5ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சிவப்பு அட்டை வைத்திருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச துணிக்கு பதிலாக ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி ஏழைகளுக்கு இலவச துணிகள் ஆண்டுதோறும் வழங்கப்படும். கடந்த சில ஆண்டாக நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இலவச துணிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச துணி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையால் வழங்கப்பட்ட சிவப்பு அட்டைதாரர்களில் அட்டவணை பழங்குடியினர் மக்கள், மீனவர், நெசவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீங்களாக புதுச்சேரி ஒன்றியத்தில் உள்ள ரூபாய் 1,30,791 வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் ஓர் நபர் கொண்ட அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 500 மற்றும் 2க்கும் மேற்பட்ட குடும்ப நபர்களை கொண்ட அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வீதம் நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வரும் 4ஆம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதன் மூலம் ரூபாய் 12.29 கோடி அரசாங்கம் செலவிடுகிறது. அதேபோல் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதாந்திர உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த தகுதியான பயனாளர்கள் அனைவரது வங்கி சேமிப்பு கணக்கில் 2 மாதத்திற்கான உதவித்தொகை செலுத்தப்பட்டுள்ளது. இத்தகவலை புதுச்சேரி அரசு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நீதிபதி பதவிகள் நிரப்பப்படாததால் வழக்குகள் முடங்கி கிடப்பதாக முன்னாள் MP ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் MPயுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் நிலை மிக மோசமாகி நீதி பரிபாலனம் முறையாகவும் சரியாகவும் இல்லாமல் காரை மக்கள் பெரிதும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உட்பட 8 நீதிமன்றங்கள் உள்ளன. இந்த நீதிமன்றங்களுக்கு 8 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு நீதி வழங்க வேண்டும். ஆனால் அங்கு மாவட்ட நீதிபதி பதவி நிரப்பப்படவில்லை. சில நீதிபதி பதவிகள் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ளன. கூடுதல் உரிமைகள் நீதிபதி பதவியையும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பதவியையும் கவனித்து வந்த மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கடந்த 6 மாத காலமாக விடுப்பில் சென்றுள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது 8 நீதிமன்றங்களுக்கு 3 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். இச்சூழ்நிலையில் விசாரிக்கப்பட வேண்டிய நூற்றுக்கணக்கான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் நீதிபதி ஒவ்வொரு நாளும் வழக்கை தள்ளி வைத்து மறு தேதியை குறிக்கும் வேலையை தான் செய்ய முடிகிறது. விசாரணை முடிந்து தீர்ப்புகள் வழங்க வேண்டிய பல வழக்குகளும் முடங்கி கிடக்கின்றன. எனவே இன்னும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதி அனைத்து நீதிபதி பதவிகளையும் நிரப்ப வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மாதகடிப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்ற 2 வாலிபர்களை திருபுவனை போலீசார் அதிரடியாக கைது செய்து 3 லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த 2 செல்போன் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் மடுகரை செல்லும் வழியில் சேதரப்பட்டு பகுதியை சேர்ந்த சுபாஷ், மேல் சாத்தமங்கலத்தை சேர்ந்த வசந்தராஜ் ஆகிய 2 வாலிபர்களும் மாதகடிப்பட்டு மடுகரை செல்லும் வழியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வது தொடர்பாக ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தகவல் அறிந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று
கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த பொழுது அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் விலை உயர்ந்த 1 லட்சம் மதிப்பிலான 2 செல்போன், சுமார் 2 லட்சத்திற்கு மதிப்புடைய 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் திருபுவனை வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் 2 வாலிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனைவரது வாழ்விலும் புதிய மகிழ்ச்சி, புதிய இலக்குகள், புதிய சாதனைகள் அமையட்டும் என முதல்வர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியாக ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தை பிறந்தவுடன் ரூபாய் 50,000 நிரந்தர வைப்பு நிதியாக, 18 வருட காலத்திற்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வரவு வைக்கும் திட்டம், முதலமைச்சரின் சமையல் எரிவாயு மானியம் வழங்கும் திட்டம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இட ஒதுக்கீடு வழங்கும் திட்டம் என நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவது மக்களின் வரவேற்பை பெரிதும் பெற்றிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த புத்தாண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் புதிய மகிழ்ச்சி, புதிய இலக்குகள், புதிய சாதனைகள் மற்றும் பல புதிய உத்வேகங்களை கொண்டு வரட்டும். பிறக்கின்ற புதிய வருடம் மகிழ்ச்சியுடன் நிறைவாக அமைய எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.